கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னை திருவான்மியூர் டைடில் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சீர் செய்யும் பணி தற்போது வரை நிறைவடையாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மணன், இந்த பள்ளம் இன்று வரையும் இன்னும் சீர் செய்யப்படாமல் இருப்பதால் எந்த அளவுக்கு அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அங்கு செல்லும் பொதுமக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்கள் மணியளவில் தான் இந்த ராட்சச பள்ளமானது ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பள்ளத்திற்கு பார்த்தோம் என்றால் கழிவுநீர் குழாய்களானது அமைக்கப்பட்டிருந்தக்கூடிய நிலையில் அந்த கழிவுநீர் குழாயில் இந்த சிறிது கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதாலும் அதன் எதிரொலியாக தான் இந்த பள்ளமாக ஏற்பட்டதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அதற்கு பிறகு அந்த முடிவுகளையும் தெரிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பள்ளம் பொறுத்தவரையுமே அன்று ஏற்பட்ட விபத்தில் 15 அடிக்கு மேல் இருப்பதாகவும், அதாவது ஆழம் மட்டுமே 15 அடிக்கு மேலும் அகலமானது 12 அடிக்கு மேல் இருப்பதாகவும், அதனை சுற்றி இந்த இரும்பு பேரிகார்டுகள் வைக்கிட்டு தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு பணிகளும் ஏற்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த 4 நாட்களாகவே அதனை இந்த பள்ளத்தை மூடும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வந்தாலுமே கூட, ஆனால் தற்போது வரை முழுமையாக இந்த பள்ளத்தை மூடப்படாமல் தான் தற்போது சென்னை மாநகராட்சி அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இந்த பகுதி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இந்த பள்ளமானது இன்னும் மூடப்படாமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதை சுற்றி பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பள்ளத்தை சீர் செய்யும் பணிகளானது தற்போது தோய்வு ஏற்பட்டுள்ளதாக தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் இந்த சென்னை வாசிகள் இருக்கக்கூடிய இந்த வாகன ஓட்டிகளும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளத்தை சீர் செய்வதற்கு முன்பாகவே இந்த ராட்சச குழாய், அதாவது இந்த பெருங்குடியிலிருந்து அடையார் செல்லும் இந்த ராட்சச குழாயை பொறுத்தவரையுமே அதில் விரிசல் ஏற்பட்டுதான் இந்த பள்ளம் ஏற்பட்டதாகும். அந்த பள்ளத்தை மீண்டும் தோண்டப்பட்டு அதற்கு இருக்கக்கூடிய அந்த ராட்சச குழாயானது மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த பள்ளத்தை சீரமைக்கும் பணியானது நேற்று முன்தினம் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் 2 நாட்கள் இந்த பணிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட முழுமையான முறையில் இந்த பள்ளத்தை சீரமைக்கும் பணியானது இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அந்த பள்ளத்தின் அகலம் மட்டும் பார்த்தோம் என்றால் 13 அடிக்கு மேல் இந்த அகலமானது இருக்கக்கூடும் எனவும், மேலும் இந்த பள்ளத்தை முழுமையாக மூட வேண்டும் எனவும், மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதி முக்கிய சாலை என்பதாலும் இதில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சாலையாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த போரூர், ஐனாவரம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த வழியாக மட்டுமே செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த சாலை விளங்குகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் இது போன்ற திடீர் பள்ளம் ஏற்பட்டு பொதுமக்களின் வாழ்வாதாரம், குறிப்பாக இந்த வேலைக்கு செல்லும் நேரங்களில் கூட இது போன்ற பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையானது அதிகமாக காணப்படுவதாலும் இதை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளத்தை சீரமைக்கும் பணியானது 4 நாள் நடைபெற்று வந்தாலுமே கூட, ஆனால் தற்போது வரை இந்த பள்ளத்தை முழுமையாக மூடப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க. பத்மநாபன், லக்ஷ்மணன், இந்த பள்ளமானது முன்னதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பாக தோண்டப்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் பின்னர் அது கால்வாய் தோண்டுவதற்கான பள்ளம் என்று கூறப்பட்டும் இன்னமும் இது ஏன் இன்னும் சரி செய்யப்படவில்லை? அதிகாரிகள் இதற்கு ஏன் இன்னும் முனைப்பு காட்டவில்லை? கண்டிப்பாக பத்மநாபன், இந்த பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் பொறுத்தவரையுமே இந்த மின்சார வாரியம், அதாவது இந்த மின் குடிநீர் தொற்றுதான் இது வழியாக தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளம் ஏற்பட்ட உடனே இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக தான் இந்த திடீர் பள்ளமானது ஏற்பட்டதாக பல்வேறு மக்கள் குற்றச்சாட்டி வைத்திருந்தனர். அந்த வகையில் மெட்ரோ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் இந்த பள்ளமானது மெட்ரோ காரணமாக இந்த பள்ளம் ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த கழிவுநீர் பொறுத்தவரையுமே குழாயில் அடைப்பு ஏற்பட்டு திடீரென விரிசல் ஏற்பட்டு தான் அந்த கழிவுநீர் வெளியேறிய காரணத்தினால்தான் இந்த பள்ளமானது ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து மாநகராட்சிகள் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து இந்த குடிநீர் வாரியம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள பிறகுதான் அதற்கான முடிவுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் பொறுத்தவரையுமே மந்தமான முறையில் அன்று முதலே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த பள்ளத்தின் முடிவானது 70% பணிகள் தான் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 30% பணிகளானது இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மட்டுமே இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் காலை நேரங்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அந்த வகையில் இரவு நேரங்களில் மட்டுமே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதனால் இந்த பள்ளமானது இன்னுமே மூடப்படாத நிலையானது தற்போது நீடித்து வருகிறது. ஆனால் கடந்த ஒரு 4 நாட்களாக பணிகள் நடைபெற்று வந்தாலுமே கூட இந்த பள்ளத்தை முழுமையாக நிறைவேறவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து காட்சிகளோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.